இந்த வாரம் ஃபுல்லா கெஸ்ட் வாரம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரைடே தான் ரிலேஷன்ஸ் வந்தாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா சாட்டர்டே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. யூசுவலா சண்டேனா இழுத்து போத்தி தூங்குவேன். இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு ஓடிருவேன். ஆனா இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 10 மணிக்குள்ளேயாவது பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கணும்னு தான் எந்திரிச்சு அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தோம். நானே சிம்பிளா இட்லி வச்சிடலான்னு பார்த்தா, கெஸ்ட் வந்தத யூஸ் பண்ணி எங்க வீட்ல இருக்க ஒரு ஆள் இல்ல இல்ல பூரி போடலான்னு சொல்லிட்டு பூரியா மாத்தி விட்டாங்க. இவனுக்கு பூரி வேணும்னு எப்படிலாம் உருட்டுறான் பாருங்களேன். ஒரு வழியா அவங்க சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரின்னு ஒரு டீயோட உட்காந்து பாராசூட் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதியத்துக்கு சிம்பிளா தான் சமைப்பேன்னு சொல்லி தக்காளி சாப்பாடும், முட்டை பொரியலும் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஈவினிங் ஒரு காஃபி. நைட் டின்னருக்கு இட்லி அண்ட் சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன். யூசுவலா ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா நம்ம தான் முன்னாடி நாளே மாவு அரைச்சு வைப்போம். ஆனா எங்க வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்களே எனக்கு தேவையானதை ஒரு வாரத்துக்கு அரைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இட்லி ஊத்துன அப்புறம் தோசை தான் வேணும்னு ஒருத்தவங்க வந்தாங்க. நான்லாம் ஊத்த மாட்டேன், நீங்க ஊத்திக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்டா ஊத்த சொன்னான்னு ஃபீல் பண்ணேன். பேப்பர் ரோஸ்ட்டா போடுறேன்னு சொல்லி கடைசியில கல்ல நார வச்சுட்டாங்க.